அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 26/3/2024 டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்கள், அதாவது ஃப்ரைடே அண்ட் நேற்று மண்டே, இந்த 2 நாளுமே வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியர் ரிவர்சலுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கீழே வந்திருக்கான். ஃபாலோட் பை த கேப் டவுன். அந்த கேப் டவுன் வாஸ் சஸ்டைன்ட். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் முடிச்சிருக்கிறான். ஸோ நல்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைன்ஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட் வந்து அவ்வளோ புல்லிஷாலாம் கிடையாது. இன்னும் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த எக்கானமி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. த சேம் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து S&P 500க்கும் வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ரிவர்சல் கேண்டில், 3 கண்டினியூஸ் ரெட் கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு. S&Pலையுமே நாஸ்டாக்குமே கிட்டத்தட்ட S&Pயை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த நாஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாளுமே வந்து கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ப்ராடர் மார்க்கெட், அதாவது எப்போவுமே நாஸ்டாக் அப்படிங்கிறது ஐடி வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸு அண்ட் S&P வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடர் இண்டெக்ஸ், எல்லா ஸ்டாக்ஸுமே அதில் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெக் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வேறஸ் அதர் பேங்கிங் செக்டார் ஆகட்டும், மற்ற இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார் இருக்க இந்த 2 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன். ப்ளஸ் விக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஏறி இருக்குது. ஸோ நல்லா 12.9 ரேஞ்சுக்கு போனால் இப்போ அகைன் வந்து 13.1 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு, 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே அன்னைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. 4.2 அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கான். நம்ம கூட எங்கே இருக்குது, கீழே இருக்குது பார்த்திங்களா, இங்கே வரணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணால் மட்டும்தான் இவன் கீழே வருவான். ஸோ இந்த வருஷத்தில் 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 80க்கு மேலே இருக்குது, 82 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேட் சைன் ஃபார் இந்தியா தான். ஸோ க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவோட எக்கானமியை அது பாதிக்கும். ஏன்னா நம்ம தான் வந்து இந்த உலகத்திலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில். ஓகேங்களா? ஸோ சாரி, எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டேன், இம்போர்ட்டர் ஆஃப் க்ரூட் ஆயில். நம்ம தான் அதிகமாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாடுகள்லேருந்து வாங்கி. அடுத்து வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி FID டேட்டா நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கல பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு FII அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,000 கோடி 20,000 கோடி கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் வந்து டிரான்சாக்ஷன்னா 3,300 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் DIயை முரட்டத்தனமாக சப்போர்ட் பண்ணி ஒரு 3,700 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஸோ FII செல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹைக் பக்கத்தில் வரும்போது ஆல்வேஸ் FII வந்து பை தான் பண்ணுவாங்க. பட் இப்போ எலெக்ஷன் அன்சர்டனிட்டி இருக்கிறனால தான் அவங்க செல் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னொரு பயங்கரமான புல்லிஷ்னஸ்லாம் வரல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏடிஆரும் பார்க்கணும். ஃபஸ்ட் ஏடிஆர் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ஸ்டே க்ளோசிங், தேர்ஸ்டேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டுமே வந்து ஏடிஆர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மண்டேவும் ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற இந்த பிக்சரை பார்த்தா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட் பாசிட்டிவாக இருக்குது, விப்ரோவும் லைட் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ICICI பேங்க்கும் இன்ஃபோசிஸும் நெகட்டிவாக இருக்குது, விச் இண்டிகேட்ஸ் மிக்சடு சிக்னல் தான். நம்ம இந்த ஏடிஆர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஆர் செக்டார் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் வச்சு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து என்ன தான் வந்து அமெரிக்க மார்க்கெட் டவுன் ஆயிருந்தாலுமே இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் வந்து 0.1%, S&P 0.18%, நாஸ்டாக் 0.24%, 3 பேருமே பாசிட்டிவாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, 0.17, 15, 10 ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அடுத்து நம்மளுடைய நிக்கியும் பாசிட்டிவாக இருக்குது, தைவான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இங்கே வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா 114. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் பார்க்கும்போது அவன் வந்து 60ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 100-120 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் டவுன் காமிச்சிட்டு இருந்தான். இங்கே பார்த்திங்களா 75, 50க்குலாம் போயிட்டு இருந்தான் அவன். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து 114 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். ஸோ அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு கேப் டவுன் தான். ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 165 முடிச்சிருக்கு. ஸோ 165லேருந்து 114னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் டவுன் தான் காட்டுது நிஃப்டியில். ஸோ நிஃப்டி வந்து அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா முதல்ல வந்து நிஃப்டியில் வந்து முந்தின நாள் என்னாச்சு, ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடேவா, ஆக்சுவலி
எஸ். ஸோ இந்த ஃப்ரைடே தான் லீவ். போன ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்துச்சு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து S2 வரைக்கும் கீழே போச்சு. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகி மேலே R1க்கு மேலே கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நாளுமே வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுச்சு. ஃபர்தராகவே வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே R1க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. விச் இண்டிகேட்ஸ் த ட்ரெண்ட் ரிவர்சல். அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு, R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து இங்கே பாருங்கள், முந்தின நாள் தேர்ஸ்டே அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பை பார்த்து சஸ்டெயின் பண்ண முடியல. R1க்கு பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சான். அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் R1க்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இதில் பாருங்கள், அவனால் வந்து மேலே போக முடியல, R1க்கு மேலேயே போக முடியல, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ வந்து இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. இட் இஸ் நாட் அ பியூர் இண்டிகேஷன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல். பேங்க் நிஃப்டி இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் த R1 லெவல்ஸ். அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது அதாவது நிஃப்டி புல்லிஷாக மாறிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி நம்ம மாறல அப்படிங்கிறத இண்டிகேஷன். இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆருக்கு வந்து ஒரு நிமிஷம் ஃபின் நிஃப்டி நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் பேங்க் நிஃப்டியோட சேம் ஸ்டோரி தான். இவன் இன்னும் பயங்கரமான புல்லிஷாலாம் மாறல. பட் அதே சமயத்தில் பயங்கர பீரிஷாக இருக்கானான்னு கேட்டிங்களா, அதுவும் கிடையாது. இது ரெண்டுக்கும் நியூட்ரலாக வந்து ஒரு சைட்வேஸில் வந்து இருக்கான் அவன். ஸோ இப்போ நிஃப்டியோட டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம போட்டலாம். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியோட டுமாரோ சிபிஆர். ஸோ இப்போ வந்து இவன் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்டு, ஒரு 40 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் காட்டுறான் அப்படின்னா, க்ளோசிங்கிலிருந்து 80லிருந்து 40 அப்படின்னு கீழே வரும்போது கரெக்டாக சிபிஆருக்கு நடுவிலே ஓப்பன் ஆகிறான். ஸோ இது வந்து அசெண்டிங் சிபிஆர் தான். ஸோ ப்ராபப்ளி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைடு சிபிஆர்னு சொல்லலாம். ஏன்னா நேரோ சிபிஆர் வந்து கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைடு சிபிஆர் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து சப்போஸ் இந்த ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு சிபிஆரை தாண்டுற பட்சத்தில் உங்களுக்கு கீழே S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா உடனே பை ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிற பட்சத்தில் புல்லிஷ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. எப்போ அவன் R1 தாண்டுறானோ அப்போ தான் ஆகும். சப்போஸ் அவன் கீழே S1 வரைக்கும் போனான்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வைடு சிபிஆர் வந்து இருக்கிறதுனால நான் ஒரு ட்ரெண்டிங் டே பேட்டர்னை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து R1 வரைக்கும் போகுது அப்படின்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட் S1 வரைக்கும் போனாலுமே அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் சிபிஆர் கிட்ட ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு சிபிஆரை பிரேக் பண்ணி மேலே போனால் உங்களுக்கு R1 வரைக்கும் இந்த ஒரு மொமெண்டம் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும், மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வந்தான்னா சிபிஆர்லேருந்து S1 வரைக்குமான மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிக்க முடியும். இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பேரலல் சிபிஆருங்க. உங்களுக்கு வந்து இது அசெண்டிங் சிபிஆர் கூட கிடையாது, பேரலல் சிபிஆர், மீடியம் சிபிஆர். அப்போது இதுக்கு முன்னாடி நாள் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா இன்றைக்குமே ரிப்பீட் ஆகிறது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2% கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 100.80 to 100 பாயிண்ட் கேப் டவுனுக்கு சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இவனுமே சிபிஆர் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் கன்சாலிடேஷன் தான் பாசிபிள். ஸோ நான் பேங்க் நிஃப்டிலுமே ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்னை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு சிபிஆர் எதிர் சைடு உடைக்கும் போது அது வந்து R1 வரைக்கும் S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இவன் S1 ப்ரீவியஸ் டே லோ கிட்ட போயிட்டு ரிவர்சல் ஆகி சிபிஆர் வரைக்கும் வந்துடுவான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹைக் பக்கத்தில் போய் ரிவர்சல் ஆகி அகைன் சிபிஆர் கிட்ட வந்துடுவான். ஒரு பெரிய ட்ரெண்டிங் டே வரதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டிலுமே மிக குறைவாக தான் எனக்கு தெரியுது. அடுத்து நம்ம ஃபின் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியில் ஒரு ப்ராப்பரான அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு சிபிஆரோட சைஸுமே பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட ஃபின் நிஃப்டியில் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஃபின் நிஃப்டி கொஞ்சமாக புல்லிஷாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சிபிஆருக்கு ப்ராப்பராக கீழே தான் ஓப்பன் ஆக போகிறான். ஒரு 0.2% சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆக போகிறான். அப்படி ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து சடன் ஃபாலாக S1 வரைக்கும் போகுது அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்சலுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு அசெண்டிங் சிபிஆர். எப்போவுமே ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து S1 கீழே க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து அதை வந்து பியரிஷ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அவன் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறான்னா ப்ராபப்ளி சிபிஆர் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் அப்படியே உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு டக்குன்னு மேலே போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் டே ஹையிலிருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து சிபிஆர் வரைக்கும் வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. எவன் அப்போ ஃபின் நிஃப்டி இன்றைக்கி வந்து R1 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அவன் புல்லிஷ் ஆவான். கிராஸ் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமோட கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்சைட் கேண்டில்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரெண்டிங் டே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு வாலட்டாலிட்டி வித் கன்சாலிடேஷன் தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சு 3 இண்டெக்ஸுமே R1க்கும் S1க்கும் இடையில க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது.
ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத. ப்ளஸ் ஏதாவது விர்ஜின் சிபிஆர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு 2-3 நாள் முன்னாடி விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலே ஆகட்டும், உங்களுக்கு வந்து நிஃப்டிலே ஆகட்டும் ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விர்ஜின் சிபிஆர் லெவல்ஸையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபின் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆராக தான் இருக்குது இந்த லெவல். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை. ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன், இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது இப்போ இப்படி போட்டால் தான் நமக்கு நிறைய டச்சஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக வந்து நிஃப்டி வந்து புல்லிஷ் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஒரு டோஜி ஃபாலோட் பை த ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேபி கன்சாலிடேட் ஆகலாம், அது மேலே போகலாம், பெருசாக கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஹை தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது 439 அப்படிங்கிறதும் மேலே 522 ஆல் டைம் ஹையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் சப்போஸ் அதுவே கீழே வர பட்சத்தில் இது இப்போதைக்கு கீழே வரக்கு வாய்ப்பு இல்லைங்க, நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்கேஸ் கீழே வந்தாலுமே இந்த லெவல் ஒரு 21,800 உடைக்கிற பட்சத்தில் தான் வந்து பேரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் அந்தளவுக்கு புல்லிஷ் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து பேங்க் நிஃப்டியில் வரவே இல்லை. நிஃப்டியில் வந்த அளவுக்கான பையிங் ப்ரெஷர் வரல. ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து R1 கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணி புல்லிஷ் சைன் காட்டுறான். இவனால் வந்து இன்னும் R1 கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணவே முடியலை. ஸோ மேபி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அப்சைடில் போகிற பட்சத்தில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனாக பிரேக் பண்ணுற பட்சத்தில் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து இதோட லோ 45,840 வந்து கிராஸ் பண்ணும்போது இவன் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கன்சாலிடேஷன் தான் பாசிபிள். ஸோ இதுதான் இன்றைக்கான சிபிஆர் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறவங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு என்னோட வீடியோவை கொண்டு சேர்க்கும். தேங்க்யூ.